வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னி இல்லைனா தொகையில் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நீங்கள் என்னை திட்டுறது என் காதில் விழுது. பட் என்ன பண்ணுறது, பாவக்காய் உடம்புக்கு நல்லதாச்சு. ஸோ பசங்களை சாப்பிட வைக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு நான் குட்டி பன்னீர் பாவக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாவக்காய் குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணிவிட்டு அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ண இந்த மிக்சரை அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு தனியாக எடுத்துடணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பாவக்காயிலேருந்து ஒரு 20-25% கசப்பு குறையும். நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி சேர்த்துட்டு இந்த பாவக்காவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் பாவக்காயிலேருந்து கசப்பை கம்மி தாங்க பண்ண முடியும். ஆனால் கசப்பை சுத்தமாக நீக்க முடியாது. சாப்பிடும்போது நம்ம நாக்கோட ஏதோ ஒரு பார்ட்டில் லைட்டாக கசப்பு தெரியதான் செய்யும். பட் கண்டிப்பாக சாப்பிட முடிகிற மாதிரி தாங்க இருக்கும். அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா இன்னொரு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா கசப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே லைட்டாக வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருந்த அந்த பாவக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சோம் இல்லையா, புழிஞ்சிட்டு பாவக்காவை மட்டும் சேர்த்துக்கலாம். பாவக்காயை இந்த வெங்காயத்தோடு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரியே பாவக்காய் வதங்கட்டும். முதல்ல பாவக்காயிலேருந்து கசப்பு எடுக்கிறதுக்காக உப்பில் ஊற வச்சுருந்தோம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா பாவக்காயோட கசப்பை நல்லாவே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு பாவக்காய் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். புளி தண்ணியில் பாவக்காய் நல்லா வேகட்டும். பாவக்காய் சாஃப்டாகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அப்படியே கரண்டியை வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காய் உடையணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் வேகட்டும். பாவக்காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மிக்சர் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாவக்காயில் பாதியிலேருந்து 3/4 அளவுக்கு கசப்பு போயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாவக்காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டதுனால அதுவுமே உங்களுக்கு மைய அரைஞ்சிடும். அரைஞ்சி இந்த விழுதை நம்ம திருப்பி வதக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சட்னி தொகையலுக்கு நல்ல ஒரு கலர் ப்ளஸ் ரோஸ்டட் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாய் பொடி ஈவனாக இந்த சட்னியில் பரவட்டும். 2 நிமிஷம் நல்லா திக்கார வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம சேர்த்துருக்க இந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க ஒரு 10-20% கசப்பையும் குறைச்சிடும். வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் நம்மளால் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த கசப்பு தான் குறைக்க முடியும். 20% கசப்பு கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.